இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனுடைய நன்மையும் இரக்கமும். காட்ஸ் குட்னஸ் அண்ட் மர்சி. வசனம் சங்கீதம் 107:1-2. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மொழியக்கத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவருடைய இரக்கமும் பேரன்பும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அவ்வாறு சொல்லட்டும், அவர் அவர்களை பகைவனின் கையிலிருந்து விடுவித்தார். பாருங்க, நாம் தேவனுடைய நன்மையும் இரக்கத்தையும் பற்றி சிந்திக்கும் பொழுது பாவிகளாகிய கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய பாவங்களை மன்னிப்பதிலும் உள்ள அவருடைய நன்மையும் இரக்கத்தையும் பற்றி நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய நன்மை இரக்கமும் மேலானது. பாருங்க, வேதாகமத்தில் 4 சுவிசேஷத்தில் நம்ம பல முறை பார்க்க முடியும். இந்த வியாதிஸ்தர்கள் இயேசுவை பார்த்து எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்தேயு 10:47 அவன் நசரேயனாகிய இயேசுவை வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். மார்க் 1:41 கூட பார்க்க முடியும். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். அப்போது மனதுருகிற தேவன் இந்த கால வேளையில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மத்தேயு 14:14 பாருங்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 20:34 இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது இந்த மனதுருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம மேல் இறக்கப்பட்டு மனதுருகி நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, நம்ம சரீரத்திற்கு பலவீனங்களை மறைய பண்ணுகிறவராய் இருக்கிறார், சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு மனிதர்கள்லாம் அறிந்து வைத்திருந்தாங்க என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்து மனதுருகிற தேவன், இவர் வந்து மனதுருகிற தேவன், இவர்கிட்ட போனால் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னா நான் பாவம் செய்தனால இந்த வியாதி, ஆனால் அவர் அதை பார்க்க மாட்டார், என்னை மன்னிச்சிருவார். அவர்கிட்ட என்ன சுவாபம் இருக்குதுன்னா மனதுருகிற சுவாபம். என்னை போய் நான் சரண்டர் பண்ணிட்டா என்னை அப்படியே அணைத்து கொள்வார், என்னை அப்படியே எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்ற விசுவாசம் இருந்தது. பாருங்கள், இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நமக்கும் கூட இந்த மனதுருகிற தேவன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து சுற்றித் திரிந்து செய்த நன்மை என்ன அப்படின்னா, அவர் ஒடுக்கப்பட்ட யாவரையும் குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். அன்றைக்கு தேவன் கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு எனக்கிட்டையும் உங்ககிட்டையும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்கள், நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நம்ம இருதயத்தில் இருக்கிறார். பாருங்க, அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சரீரத்தில் எந்த பிரச்சனைகள், வியாதிகள், வலிகள், வேதனைகள் நம்ம வாழ்க்கையில் பிசாசின் போராட்டங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது பாருங்கள், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் சுற்றி திரிந்து நம்மளை விடுதலை ஆக்குறவர் நம்ம கூட இருக்கிறார். நான் சந்திக்கிற எல்லா காரியங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாயிற்று என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், உள்ளே இருக்கிற ஆவியானவரை என்ன பண்ணணும், கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்ப்பா, ஆண்டவரே என்ன பண்ணணும், அத்தாரிட்டி எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஆண்டவரே இந்த பிரச்சனை போராட்டத்தில் நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த தெய்வீக ஞானத்தினால் என்னை நிரப்புங்க சுவாமி. பாருங்கள், நான் அநேக வேளையில் நம்ம பிரச்சனையே கவனம் செலுத்தாமல் நம்ம தேவனை பெருசாக பார்க்கும் பொழுது, அவருடைய நன்மையின் மீது கவனம் செலுத்தும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது பாருங்கள், நம்ம விசுவாசம் மலர்கிறது. அவருடைய இரக்கம், மனதுருக்கம் ஒரு டெம்பரரி கிடையாது. அது நம்ம இந்த பூமியில் நம்ம இருக்கிற வரைக்கும் அது நம்ம கூடயே தான் இருக்கும். பாருங்கள், அடுத்த வசனம், கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. அதாவது மீட்கப்பட்டவர்கள் எப்படி சொல்லணுமா, நான் பகைவனின் கையிலிருந்து தேவன் என்னை விடுவித்தார் என்று அறிக்கையிடணுமா. அப்போது நீங்களும் நானும் எதிரியின் கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அடிமைத்தனத்திலிருந்து, பயத்திலிருந்து, குற்ற உணர்விலிருந்து ஒரு மீட்பு உண்டாயிருக்கிறது. இந்த கால வேளையில் நம்ம ஒரு காரியத்தை நினைவு கூறணும், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருடைய மனதுருக்கம் என் மேல் இருக்கிறது, அந்த இரக்கமுள்ள தேவன் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார்.
நான் எப்போதும் அவரை துதிப்பேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன், நான் நன்றி உள்ளத்தோடு நான் இருப்பேன் என்று நம்ம விட்டு கொடுப்போம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களோட இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் கர்த்தாவே. இது மட்டுமா எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ரட்சா. ஆண்டவரே, நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவர், போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் என்றென்றைக்கும் இந்த பூமியில் நிலைத்திருக்குதுப்பா எங்கள் வாழ்க்கையில். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பகைவரின் கையிலேருந்து எங்களை விடுவித்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மீட்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.